ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் தனியன்ற டைட்டிலில் ஒரு வாட்ஸ்அப் ஃபார்வேர்டை பார்த்தேன். அது எனக்கு பிடிச்சதுனால உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் தான் இந்த வீடியோ. தனியன் என்பது வைணவ நூல்களில் குறிப்பிடப்படும் ஒரு குறியீடு. ஆழ்வார் அல்லது ஒரு வைணவ பெரியார் ஒருவரின் பாடல்களை கூறும்போது அவரை பற்றி துதிக்கும் பாடல், தனி மனிதனை போற்றும் பாடல் ஆனதால் இந்த பாடல் தனியன் எனப்பட்டது என்பது ஒரு பொருள். இன்னொன்று, தனித்து நிற்கும் ஓரிரு பாடலாக இருப்பதால் தனியன் எனப்பட்டது என்பது மற்றொரு பொருள். தமிழில் வரும் தனியன்கள் வெண்பா அல்லது கட்டளை கலித்துறை யாப்பில் அமைவது வழக்கம். ஆண்டாளின் திருப்பாவைக்கு 3 தனியன்கள் உண்டு. முதலாவது தனியன் ஸ்ரீ பராசர பட்டர் சாதித்தது. நீலா துங்கஸ்தனகிரிதடி சத்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்தமத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜினிகலிதம் யாபலாத் கிருத்ய புங்க்தே கோதா தஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயஹ. நீலாதேவியின் அம்சமான நப்பிண்ணை பிராட்டியின் உயர்ந்த திருமார்பிலே உறங்குகின்றவனும் தான் சூடிக் கொடுத்த மாலையாலே கட்டுப்பட்டவனுமான கிருஷ்ணனுக்கு அவனுடைய பாரதந்தத்தை, அதாவது ஆத்மாக்கள் அவனிட்ட வழக்காயிருந்து அவனுக்கே பயன்படுவதை உணர்த்தி எம்மை அடிமை கொள்ள வேண்டும் என்று நிர்பந்தித்த ஆண்டாளை நமஸ்கரிக்கிறேன் என்று இந்த தனியனை சமர்ப்பிக்கிறார் ஸ்ரீ பராசர பட்டர். திருமால் கண்ணனாய் பூவுலகில் அவதரித்தது எதற்கு எனில் ஆத்மாக்களை அடிமை கொண்டு ரட்சிக்கவே. யசோதையின் உடன் பிறந்தவரான கும்பனின் மகளாக அவதரித்த நீலாதேவி, அதாவது நப்பின்னை, கண்ணனின் மனைவி. அவளுடைய அவய அழகிலும் ஆத்ம குணங்களிலும் ஈடுபட்டு கண்ணன் தனது அவதார காரியத்தை மறந்திருந்தான். பொறுமைக்கு பெயர் போன பூமி பிராட்டியின் அவதாரமாகிற ஆண்டாள் தன் குழந்தைகளை, அதாவது ஜீவாத்மாக்களை கண்ணன் ஆட்கொள்ளாதது கண்டு வருத்தமுறுகிறாள். மலைக்குகையில் வாழும் சிங்கத்தை உபாயம் அறிந்தவர்கள் கட்டி வசப்படுத்துமா போலே இந்த யசோதை இளஞ்சிங்கத்தை தான் சூடிக்கலைந்த மாலைகளாலே கட்டி வசப்படுத்திவிட்டாள். அவனுக்கு அவன் அவதாரம் எடுத்த காரியத்தை உணர்த்தி நம்மையெல்லாம் ஆட்கொள்ள வைக்கிறாள் ஆண்டாள். அந்த ஆண்டாளுக்கு நாம் எல்லோரும் ஒழிவில் காலமெல்லாம் அடிமை செய்ய வேண்டும் என்கிறார் ஸ்ரீ பராசர பட்டர். 2வது மற்றும் 3வது தனியன்கள் ஸ்ரீ உய்யக்கொண்டார் அருளி செய்தது. அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வலையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்னை மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. மென்னடையன்னம் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூர் என்ற ஆண்டாளின் திருவாக்கையே இங்கு உய்யக்கொண்டார் தனது முதல் தனியனில் முதல் அடியாக பயன்படுத்துகிறார். அன்னங்கள் விளையாடி திரியும் வளங்கள் நிறைந்த வயல்களை உடைய ஸ்ரீவில்லிபுத்தூர் என்னும் திவ்ய தேசத்தில் பிறந்தவளும் திருவரங்கத்திலே திருமகள் கேள்வனாக உரையும் திருவரங்கனுக்கு மிகச்சிறந்த இனிய இசையுடன் கூடிய பதியம், வடமொழியில் பத்தியம் என்பது இங்கு தமிழில் பதியம் என்று ஆகியிருக்கிறது. திருப்பாவையாகிற 30 பாடல்களை பாமாலைகளாக பாடி கொடுத்தவளும் தான் சூடி களைந்த பூமாலைகளை அந்த அரங்கன் சூடி அனுபவிக்க கொடுத்தவளுமான ஆண்டாளை வாய்ப்படைத்த பயனாக நெஞ்சே சொல்லு என்று நெஞ்சுக்கு உபதேசிக்கிறார் ஸ்ரீ உய்யக்கொண்டார். ஸ்ரீ பராசரப்பட்டர் தனது காலட்சேபத்தின் போது அடிக்கடி சொல்லுவாராம், தினமும் திருப்பாவையை அனுசந்திக்க வேண்டும் என்று. ஒருமுறை சம்சாரி ஒருவர் எழுந்திருந்து கேட்டாராம், சம்சாரத்தில் வேளும் எம்மை போலோருக்கு 30 பாசுரங்கள் சேவிப்பதற்கு கால அவகாசம் கிடைத்தல் அரிது, என்ன செய்யலாம்? 30 பாசுரங்கள் சேவிக்க இயலாது என்றால் கடைசி 2 பாசுரங்களையாவது சேவியுங்கள். அதற்கும் நேரமில்லை என்றால் ஆண்டாள் திருவடிகளே சரணம் என்று சொல்லுங்கள். அதுவும் முடியவில்லை என்றால் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் என்று ஒருத்தி இருந்தால் அவள் பெருமாளுக்கு திருப்பாவை பாடினாள் என்றாவது மனதிலே நினையுங்கள். அந்த நினைவே உங்களை நல்லுலகத்திற்கு அழைத்துச் செல்லும். அன்று உய்யக்கொண்டார் சூடி கொடுத்தாளை சொல்லு என்று சொன்னதும் இதேதான் போலும். ஆண்டாளை 2வது தனியனில் சுடற்கொடி என்று விழிக்கிறார் உய்யக்கொண்டார்.
காரணம் யாதெனில், ஆண்டான் சூடிக் களைந்ததை அடிமைகள் விரும்பி அணிவார்கள். அப்படி அல்லாமல் இவள் சூடிக் களைந்ததை ஆண்டவன் மிகவும் உவப்புடன் அணிந்து கொண்ட பெருமை பெற்றவள். அதனாலேயே ஒளி வீசும் பொற்கொடி போன்றவள். சுடர் என்றால் புகழ். ஆண்டவனையே தான் சூடிக் கொடுத்த பூமாலைகளால் ஆண்டவள் என்ற புகழ் படைத்தவள். தொல்பாவை என்பது தொன்று தொட்டு அனுசரிக்கப்பட்டு வரும் பழமையான பாவை நோன்பு. திருப்பாவை என்பதையே தொல்பாவை என்கிறார் என்றும் கொள்ளலாம். திருப்பாவையின் பழமை என்னவென்றால், வேதங்களைப் போல அது அநாதிகாலமாக இருந்து வருகையும், வேதங்கள் மறைந்தபோது அவற்றை பகவான் தன் திருவுள்ளத்தில் வைத்திருந்து வெளியிட்டான். அதேபோல திருவாய்மொழியும் மறைந்தபோது ஆழ்வார் திருப்பவளத்திலிருந்து வெளியானது. வேதங்களைப் போல திருப்பாவையும் நித்தியமானது. சப்தங்களெல்லாம் உச்சரிக்கப்பட்டு மறைந்து முன்போலவே தோன்றும். அதுபோலவே திருப்பாவையாகிற இந்த வேதாந்த நூலும் சப்தமாகையாலே மறைந்து ஆண்டாள் திருவாக்கின் மூலம் வெளிப்பட்டது. இத்தகைய திருப்பாவையை பாடி உலக மக்கள் உயும்படி பரம காருண்யம் செய்ததால் அருளவல்ல என்கிறார். பற்பல வளையல்களை தரித்தவளே, திருப்பாவை பாடியது செயற்கரிய செயலாகையாலே திருமேனி பூரித்து வளையலெல்லாம் தொங்கிற்றாம். என்ன கருணை உனக்கு! இந்த பூவுலக மக்களின் மேல் மானிடர்க்கு அடிமைப்படாமல் இந்த ஆத்மாவானது அந்த வேங்கடவனுக்கே உரித்தானது என்று நீ ஆராய்ந்து உரைத்ததை நாங்கள் தாண்டி செல்லாமல், அதாவது மீறி நடக்காமல், தப்பாமல் பின்பற்றும்படி அருள் புரிவாயாக. இந்த உலகத்தில் உள்ள ஆத்மாக்கள் எல்லாமே அந்த இறைவனுக்கு உரித்தானவை. அதனாலன்றோ நீ காமதேவனிடம் மானிடர்க்கு என்று ஆக்காமல் வேங்கடவர்க்கு என்னை பத்னி ஆகும்படி செய் என்று வேண்டியது. அதை மறந்து மாயையில் சிக்கி தவித்து சம்சாரத்தில் தத்தளிக்கும் நாங்களும் அந்த வேங்கடவனுடன் நீ கூடியபடியே கூட வேண்டும் என்று கருணையினால் இந்த திருப்பாவையை பாடி அருளியிருக்கிறாய். உனக்குண்டான பகவத் பிரேமம் எங்களுக்கு உண்டாகும்படி நீயே அருள வல்லவள். ஆகையாலே எங்களுக்கு அவ்வாறே அருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம்.